கால் பண்ண அவளுக்கு. முதல்ல கால் பண்ண அவளுக்கு. ஏவர்ல எங்க இருக்கான்னு கால் பண்ணி கேளுடா. பண்றியா? பண்றேன். ஸ்பீக்கர்ல போடு, ஸ்பீக்கர்ல போடு. நீங்கள் டயல் செய்த எண் இப்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். டேய், அவ மலேசியா பொண்ணுதானே. இந்த ஒரு நம்பர் வச்சிருந்தா கம்ப்யூட்டர் வாய்ஸ் எப்படிடா தமிழ்ல வரும்? அவகிட்ட வேற நம்பர் இருக்கா? எனக்கு ஒன்றும் புரியலையா. வேணா இவங்கிட்ட கேட்டு பாக்குறேன். ஐயா, அவகிட்ட வேற நம்பர் இல்லையா? அந்த பொண்ணு கடத்தல் தொழிலுக்கு புதுசா வந்திருக்காளாமா. டார்க் நெட் மூலமா தான் பழக்கம்னு சொல்றாயா. என்னது டார்க் நெட்டா? அப்படின்னா அவளே நம்மள கான்டாக்ட் பண்ணாதான் உண்டா? அப்படிதானே? ஆமாயா. அப்போ அவ எவ்வளவு நேரம் வரலன்னா என்னடா அர்த்தம்? சிலை ஆட்டையை போட்டிருப்பாளா? ஐயா, அப்படிலாம் இருக்காதுயா. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்பா, என்னடா 50 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து அம்பு விட்டவ இங்க வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா? நம்மள வச்சு சிலை இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அதை அடிச்சுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். அப்படின்னா 1000 கோடி போச்சா? அப்ப சிலையும் போச்சா? திருஷ்டி கழிச்ச முட்டை உங்க முகத்துல வந்து விழுந்தப்பவே அம்மா சொன்னாங்க. கடைசியா அம்மா பயந்த மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஐயா, இது வரைக்கும் அவ வரல. இங்க வந்ததும் ஒரு வித்தக்காரிய கொண்டு வந்தேன்னு நான் உன்னை கொண்டாடினடா. ஆனா இப்ப உன்னை கொல்லணும்னு நினைக்கிறேன்டா. எவ்வளவு ஒருத்தி நம்மள முட்டாளாக்கிட்டு போயிட்டா. உன்னை நம்பி வந்த பாரு. என்ன என்ன சொல்லணும்டா? ஐயா, நான் என்னையா பண்ணுவேன்? நான் இவனை நம்பி வந்தேன், இவன் அவளை நம்பி வந்தான். ஆனா வந்தவ நம்ம எல்லாரையும் கழுத்து எடுத்துட்டு போயிட்டான். டேய், வந்தவ தனியாளா வந்திருக்க முடியாது. ஏலம் விட்டதால அந்த சிலை மேல நிறைய பேருக்கு கண் இருந்திருக்கும். நான் போட்ட பிளானை யாரோ மோப்பம் பிடிச்சு எனக்கு வேலை செய்ய வந்த மாதிரி ஒருத்திய செட் பண்ணி நம்ம சிலைய அடிச்சிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா, இனி அந்த சிலை நம்ம கிட்ட வந்து சேரணும்னு எனக்கு தோணல. இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. நம்ம பேசாம இந்தியா கிளம்பிடலாம்ப்பா. 300 கோடிய நந்தினி கிட்ட இழந்தோம். சிலைய வித்துட்டு அதில் இருந்து பெரிய லாபத்தை பார்க்கலான்னு எதிர்பார்த்தேன். அதுக்காக விடிய விடிய ஒரு கட்டுக்கதையை யோசிச்சு ஆல்பர்ட்டுவ நம்ப வச்சேன். சிலை நம்ம கைக்கு வந்துருன்னு நினைச்சு அக்னி அம்மன் நான் கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர் என்னைய ஏமாத்திட்டு போயிருச்சு. ஐயா, எந்திரா எந்திரா. ஏய், எவ்வளையோ கொண்டு வந்து எங்களை சந்தியில இழுத்து விட்டுட்டு நீ நிம்மதியா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கியா? அந்த வித்தக்காரி யாரு எவன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நீ கண்டுபிடிச்சு சொல்லணும். இல்ல உன்னை உயிரோடவே விட மாட்டேன். ஏய் சண்டே, ஐயா, இவனுக்கு புரியுற மாதிரி நான் சொன்னதெல்லாம் சொல்றான். சரியா?
அப்பா, ஆ, காட்டுக்குள்ள போன துர்கா என்ன ஆனான்னு தெரியல. கோவில் கும்பாபிஷேகம் நடத்தணும்னு ஊருக்காரங்க நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்கிறதுல அர்த்தமே இல்லப்பா. வாங்கப்பா, நம்ம ஊருக்கே போயிடலாம். அப்படின்னா 300 கோடியும் போச்சு, சிலையும் போச்சானே. ஆமா. ஆனா அவ யாரா இருந்தாலும் சரி, அவகிட்ட இருக்கிற அந்த சிலைய தூக்கிட்டு அவளை காலி பண்ணாம விட மாட்டேன். இதுக்காக மறுபடியும் மலேசியாவுக்கு போய் அவளை தேடுவீங்களா? எப்படியோ இப்போதைக்கு அந்த சிலை நம்ம ஊர் கோயிலுக்கு வராதுல்ல, அந்த சந்தோஷம் போதும். திருஷ்டி கழிச்சப்ப முட்டை உங்க முகத்துல விழுந்தப்பவே நாம கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். 300 கோடியையும் நாம காப்பாத்திருக்கலாம். மலேசியாவுக்கு போய் வெட்டியா அலைச்சலும் மிச்சமாயிருக்கும். ஏய், அபசகுணத்தை காரணமா சொல்லி ஒரு பயணத்தை தள்ளி வைக்க முடியுமா என்ன? ஆனா அந்த சிலையை நான் மீட்டெடுக்காம விட மாட்டேன். அதோட இழந்த 300 கோடியும் சேர்த்து நான் ஆபத்தை எடுப்பேன். எப்படியோ பெரியவரே, நீங்க போட்ட திட்டத்துல ஒன்னு ஃபெயிலியர் ஆனாலும் ஒன்னு சக்சஸ் ஆயிடுச்சே. என்ன சொல்றீங்க சித்தி? சில விஷயம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா துர்காவை அழிக்க அவளை பூதவனத்துக்குள்ள அனுப்புற பிளான் சக்சஸ் ஆயிடுச்சே. ஆ, ஆமாமா, அவ செத்து ஒழிஞ்சதே நமக்கு 1000 கோடி கிடைச்சதுக்கு சமம்தான். இனிமே நடக்கிறது எல்லாமே நல்லதா தான் நடக்கும். கவலையை விடுங்க. காட்டுக்குள்ள போயிருக்கிறவ துர்கான்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. போயிருக்கிறவ கனகான்னு என்னைக்குதான் தெரியுமோ. இந்த நிமிஷம் திடீர்னு வந்து அவ கதவை தட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பொதுவா துர்கா தான் வந்து இப்படி கதவை தட்டுவா. அவதான் வீட்லயே இல்லையே. இப்ப யாரு தட்டுறா? டேய் அர்ஜுன், அப்பா. போய் கதவு தர. ஐயோ, நானா? நான் போய் திறக்கல. நான் எப்ப போய் கதவை திறந்தாலும் அங்க துர்கா தான் வந்து நிக்கிறா. இப்பவும் நான் போய் திறந்து அவ வந்து நின்னுட்டானா? ஏய், அவதான் காட்டிலே செத்து ஒழிஞ்சிருப்பால. ஒருவேளை துர்கா ஆவியா வந்தாதான் உண்டு. ஆவியா? ஓடா போ, போய் கதவு தர. நான் போக மாட்டேன். டேய் அண்ணே, இவன் ஒரு பயந்தாங்கொழி. நான் போய் திறக்கிறேன். போக போக. என்ன சத்யா, என்ன விஷயம்? கதவை தட்டினது நான் தான். ஆ, ஆனா தட்ட சொன்னது யாரு தட்ட சொன்னா? அதான பார்த்தேன். கனகாவை யாருன்னு நினைச்சீங்க? இவளெல்லாம் காட்டுக்குள்ள அனுப்பி கொல்லவா முடியும்? அக்கா உள்ள வாங்க, நம்ம வீடுதான். வாங்கக்கா. எங்க பூத வனத்துக்குள்ள போன யாரா இருந்தாலும் திரும்பி வரவே மாட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்படி முழு உருவமா வந்து நிக்கிறா. அதான் எனக்கும் புரியல. ஏய், நீயே கதவை தட்ட மாட்டியா? உனக்கு ஒரு ஆளா? சத்யா யார் தெரியுமா? இந்த வீட்டோட மூத்த மருமக. அதுவும் டாக்டர்.
அவ என்ன உனக்கு கையாளா? எல்லாரும் ரூமுக்குள்ள ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தீங்க. பெரியய்யா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு மருகே மருகே நின்னுக்கிட்டு இருந்தேன். அக்கா தான் எதுக்கு பயப்படுற, நானே கதவை தட்டுறேன்னு சொன்னாங்க. அதான். சத்யா சொன்னா நீயும் சரின்னு ஒத்துக்குவியா? அகிலா, இப்ப யாரு கதவை தட்டினாங்கிறது தான் உன் பிரச்சனையா? என்ன முக்கியமான விஷயம்? இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்பூதிரி ஃபோன் பண்ணிருந்தாரு. நம்பூதிரி ஃபோன் பண்ணியிருந்தாரா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ பூதவனத்துக்கு போனியா இல்லையா? இல்ல எங்கேயே காட்டுக்குள்ள சுத்தி திரிஞ்சிட்டு திரும்பி வந்துட்டியா? நீங்க அப்படி சொல்றதுக்கான காரணம் எனக்கு தெரியும். அந்த காட்டுக்குள்ள போன யாரும் உயிரோட திரும்பினது இல்லைன்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. நான் உயிரோட திரும்பி வந்துட்டேங்கிறத உங்களால நம்ப முடியல அதானே? அந்த ஆதி துர்கையோட துணை இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம்? எனக்கு என்ன இருக்குமோ ஏதா இருக்குமோங்கிற பயம் உங்களுக்கெல்லாம் இருக்குமேனுதான் உங்க எல்லாரையும் பாக்குறதுக்காக வந்தேன். பூதவனத்துக்கு போய் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம நல்லபடியா நான் திரும்ப வந்துட்டேன். சரி சரி, ஃபோன் பண்ணி நம்பூதிரி ஏதோ சொன்னாருன்னு சொன்னியே, என்ன சொன்னாரு? கும்பாபிஷேகத்துக்காக நேத்து ராத்திரியில இருந்து விடிய விடிய கோவில்ல யாகம் வளர்த்திருக்காங்க. ராத்திரியில இருந்து யாகம் நடக்குதாமே, ஏன் நீங்க யாருமே போகல? நம்ம வீட்ல இருந்து சின்னையா, சத்யாக்கா, தேவா மாமா இவங்க மட்டும் தான் போயிட்டு வந்திருக்காங்க. நீங்களாம் ஏன் போகல? அதெல்லாம் இருக்கட்டும், நம்பூதிரி என்ன சொன்னாரு அத சொல்லு. சொல்றேன். வணக்கம்மா. பூதவனத்துக்கு போயிட்டு பத்திரமா திரும்பி வந்துட்டீங்களா? ஆதி துர்க்கையோட அருளாலையும் அக்னி அம்மையோட துணையாலையும் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு நான் திரும்ப வந்துட்டேங்கய்யா. நல்லதுமா. அந்த செப்பேட்ல சொன்ன மாதிரி எல்லா பூஜைகளையும் நல்ல விதமா முடிச்சிட்டீங்களா? ஆமா சாமி, நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அந்த ஆதி துர்க்கையோட அருளால யாராலுமே செய்ய முடியாத ஒரு பெரிய காரியத்தை நீங்க செஞ்சிருக்கீங்கம்மா. எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருந்துச்சுமா. அதனாலதான் விடிய விடிய கும்பாபிஷேகத்துக்கான யாகத்தை கோவில்ல நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆத்துக்கு போய் குளிச்சுட்டு சீக்கிரமா கோவிலுக்கு போய் யாகத்தை தொடர்ந்து செய்யணுமா.
என்ன ஒரு சங்கடம்னா பிரம்ம முகூர்த்தம் நெருங்கிருச்சு. காணாம போன சிலை திரும்ப கிடைச்சிரும்னு எனக்கு எந்தவித அறிகுறியும் தெரியலையம்மா. சாமி, செப்பேட்ல சொன்னபடி எல்லாத்தையும் நாம முறைப்படி செஞ்சு முடிச்சிட்டோம். அதோட நீங்க சொன்னபடி ராத்திரியில இருந்தே அஷ்டபந்தனத்தை நான் இடிச்சு தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால காணாம போன சிலை கண்டிப்பா கோவிலுக்கு வந்து சேரும். துர்கா, நீ சொல்ற அந்த வாக்க அந்த கனக துர்காவோட வாக்காவே நான் எடுத்துக்கிறேம்மா. அப்புறம் ஜமீன் ஐயாவுக்கு நான் போன் பண்ணதா சொல்லி எல்லாரையும் குடும்பத்தோட கோவிலுக்கு வர சொல்லிடுங்கம்மா. சரிங்க சாமி, நான் சொல்லிடுறேன். சரிங்கம்மா, நான் வச்சிடறேன். அதனால நம்பூதிரி சொன்ன மாதிரி எல்லாரும் சீக்கிரமாவே கிளம்பி கோவிலுக்கு போயிடலாம். போலாம் போலாம். ஆனா செலவு வரும்னு நீ சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு மணிக்கணக்கா நாங்க யாரும் காத்துட்டு இருக்க முடியாது. குறிச்ச நேரத்துல கும்பாபிஷேகத்தை நடத்தி ஆகணும். அதனால ஏற்கனவே நான் வாங்கி வச்சிருக்கிற சிலைய வச்சு கும்பாபிஷேகத்தை நடத்தலாங்கிறது தான் கோயில் தர்மகர்த்தாவா என்னோட முடிவு. அதை எல்லாரும் ஏத்துக்கணும். செப்பேட்ல சொன்னபடி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டா சிலை வந்துரும்னு தானே அந்த செப்பேட்ல போட்டிருந்துச்சு. இப்பதான் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சே. நானும் அஷ்டபந்தனத்தை தயார் பண்ணி பூஜை அறைக்குள்ள வச்சுட்டு தான் வந்திருக்கேன். நீங்க மட்டும் ஏன் சிலை வந்துருங்கிறத நம்பாம இருக்கீங்க? கண்டிப்பா திருடு போன அம்மனோட சிலை திரும்ப வந்துரும் பெரியய்யா. என்ன பெரியவர்கிட்டயே சவால் விடுற மாதிரி பேசுற? நான் சவால் விடல, நிஜத்தை தான் பேசுறேன். எது நிஜம்? செப்பேடுன்னு ஒண்ணு கிடைச்சதும் அதுல சொல்லி இருக்கிற விஷயங்களும் இதுல எதுலயுமே எனக்கு நம்பிக்கை இல்ல. மந்திரத்தால மாங்காய் விழுன்னு சொன்னா அதை யாரால நம்ப முடியும்? இங்க நடக்கிற எதுவும் மந்திரத்துல மாங்காய் விழற சமாச்சாரம் கிடையாது பெரியய்யா. எல்லாமே ஆதி துர்க்கையோட அருளால நடக்குது. சிலை திரும்ப வரதான் போகுது. கோவிலுக்கு வர நீங்களும் அத பார்க்கதான் போறீங்க. நீங்களே சொன்ன மாதிரி குறிச்ச நேரத்துல கும்பாபிஷேகம் நடந்தே தீரும். சிலை வந்துடும்னு அவ்வளவு உறுதியா சொல்ற? சிலை என்ன கோவில் கோபுரத்துல இருந்து குதிச்சு வந்துருமா? யாரு கண்டா? ஆகாயத்துல இருந்தே கூட வரலாம். நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கு வேணா இதெல்லாம் அதிசயமா இருக்கலாம். ஆனா கடவுள் விஷயத்துல எது வேணாலும் நடக்கலாம். ஆமா, நீ அஷ்டபந்தனத்தை செஞ்சிட்டதா சொன்னல? ஆமா பெரியய்யா, பூஜை அறையில தயாரா இருக்கு. நல்லது நல்லது. சரி, நீ சொன்ன மாதிரி கோயில் என்ன நடக்குதுன்னு பாப்போம். நாங்கெல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆகணும். நீ போ, நாங்க வரோம். சரிங்கய்யா. சத்யா, இங்க வாமா. சொல்லுங்க. சத்யா, நீ இந்த வீட்டோட மூத்த மருமகம்மா. அவளுக்காக நீ எடுபடி வேலையெல்லாம் பார்க்க வேண்டாமா? துர்காவை என்னோட தங்கச்சியா தான் நான் பாக்குறேன். அவ ரொம்ப நல்லவ. கள்ள கபடம் சூதுன்னு இந்த மாதிரி எந்த ஒரு குணமும் இல்லாம இருக்கா. நல்லவங்களுக்கு எது செஞ்சாலும் அதை நான் சந்தோஷமா செய்வேன். இவள இந்த சத்யாவுக்கு திமிர பாத்தீங்களாங்க? எப்போ அவ பென்டிரைவ்ல இருக்கிற வீடியோவை பார்த்தாலும் அப்பத்துல இருந்து அவ நம்மள மதிக்கிறதே இல்லைங்க.
சரி விடு. இப்ப பிரச்சனை இந்த சத்யா இல்ல, துர்காதான். நான் செப்பேடுல எழுதி வச்ச விஷயமும் அக்கினி அம்மையும் ஆளாண்ட பட்சியும் இதெல்லாம் நான் சொல்லி அளந்து விட்ட கதைங்க. ஏதோ அந்த காட்டுக்குள்ள அக்கினி அம்மையும் ஆளாண்ட பட்சியும் நஜத்திலேயே வந்த மாதிரி நான் சொன்ன கதைய திரும்ப என்கிட்டயே சொல்லிட்டு போறா. ஆமாப்பா. மலேசியால எவ்வளோ தூக்கிட்டு போன சிலை எப்படி கோயிலுக்குள்ள வர முடியும்? சொல்லுங்க, எப்படி கோயிலுக்குள்ள வர முடியும்? நாமளும் கோயிலுக்கு போய் எல்லாத்தையும் பார்க்க தானே போறோம். பார்க்கிற எப்படி வரும்னு. சொல்லிட்டு போறது துர்கா இல்ல, கனகா. இது வரைக்கும் அவ சொன்ன எல்லாத்தையும் செஞ்சு காட்டிருக்கா. ஆனா நீங்க ஒவ்வொரு விஷயத்திலயும் அவ உங்களை கோமாளி ஆக்கிட்டு தான் இருக்கா. இன்னைக்கும் கனகா சொன்னதை செஞ்சு காட்டுவா, பாருங்க. டேய் அர்ஜுன். அப்பா. நீ ஒரு வேலை செய்யணும்டா. சொல்லுங்கப்பா. துர்கா செஞ்சு வச்சிருக்கிற அஷ்டபந்தனத்துல அவளுக்கு தெரியாம நான் கொடுக்கிற கருப்பு மைய நீ அதுல கலக்கி விட்டுரு. கருப்பு மையா? ஆமா, இரு வர. இந்தா. என்ன மையுங்க இது? இதுக்கு பேரு பிசாசு மை.